أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவை நாவால் ஓதி கல்பால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கி வைத்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா. அல்ஹம்துலில்லாஹி தும்மா அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா மா கான யுல்ஹிமுனி. அல்ஹம்துலில்லாஹி. சங்கையான இந்த ரஜபுல் முரஜப் மாதத்துடைய தொடக்கம் அரிசில் இருந்த அல்லாஹ்வின் நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஷுக்கு வந்தார்கள். மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவின் நூறு முத்லகான வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அரிஷில் அல்லாஹ்வின் ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் அவர்களை அல்லாஹ் துல் ஜலால் இந்த பூலோகத்திற்கு கொண்டு வந்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கலீஃபாவான நபீன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முபாரக்கான நெற்றியில் அல்லாஹ் இலங்க செய்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரொளி பிரகாசம் அம்பியாக்கள் ரசூல்மார்கள் அவுலியாக்கள் வழி வழியாக வந்து அல் வலியுல் அக்பர் தாஜ் வ இஸ்ஸுல் அலில் அஸீம் அபு ரசூலுல்லாஹ் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆஃபாத் அலைஹில் பரக்காத் மின் தஹரத் தஹாமின் நாயகம் அவர்களின் மேலாம்பரமான ஜபஹத்துல் கரீமில் ஜொலித்துக் கொண்டிருந்த நூர முஹம்மதியா சர்வலோக ரட்சகரான நம் ஆறிற்கு அதிபதியான ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவின் அளவிலா அருள் பெரும் ஜோதியும் அவரது நிகரில்லா சர்வ சம்பூர்ண பேரளவு சௌந்தரியமான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உம்ம ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹா ஸலாத்து வ ஸலாம் அஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹா ஜஹரத் அலாமீன் நாயகி அவர்களின் பரிசுத்தமான மணி வயிற்றுக்குள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வல ரஜபுல் முரஜ்ஜபில் அல்லாஹ் கொண்டு வந்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரஜப் மாதத்துடைய தொடக்கம் அல்லாஹ்வுடைய நூறு மாஷா அல்லாஹ் அரிசில இருந்து ஃபர்ஷுக்கு மாஷா அல்லாஹ் இறங்குனுச்சு. அது வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு. மாஷா அல்லாஹ் ரஜபு மாதத்துடைய 27வது இரவு ஞாயிறு பின்னேரம் திங்கள் இரவு அல்லாஹ்வுடைய நூறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஷில் இருந்து அரிசிக்கு மாஷா அல்லாஹ் ஏறினாங்க. மாஷா அல்லாஹ் மாதத்துடைய தொடக்கம் அரிசில் இருந்து ஃபர்ஷுக்கு வந்தது. மாதத்துடைய முடிவு மாஷா அல்லாஹ் ஃபர்ஷில் இருந்து அரிசிக்கு சென்றது. மாஷா அல்லாஹ் லைலத்துல் மிஅராஜ் இந்த சங்கையான ரஜபுல் முரஜப் பிற 27வது இந்த இரவுக்கு
ஷரியத்தே முஹம்மதியாவுல லைலத்துல் இஸ்ரான்னு சொல்லி பேர் மாஷா. லைலத்துல் இஸ்ரா. ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இரவை பத்தி சொல்லும்போது குர்ஆன் ஷரீஃப்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மாராயம் செய்யறான். அதனால மாஷா அல்லாஹ் இந்த இரவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான சஃபர் ஷரீஃப் 3 பகுதி இருக்குது. ஒரு பகுதிக்கு பேரு லைலத்துல் இஸ்ரா, சஃபர இஸ்ரா. ஒரு பகுதிக்கு பேரு சஃபர மிஅராஜ், இன்னொரு பகுதிக்கு பேரு சஃபர இஅராஜ். சஃபர இஸ்ரா, சஃபர மிஅராஜ், சஃபர இஅராஜ். மாஷா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் खाजा महबूब इलाही निजामुद्दीन औलिया नायक रज़ियल्लाहु तआला अन्हु वफ़ाद अलैना अलबरकात मिन दहरत आमीन. அவர்கள் மாஷாஅல்லாஹ் மேராஜ் ஷரீஃபை பற்றி பயான் செய்யும் பொழுது நமக்கு சுல்தான் மஷாயிக் குதுபுல் ஹிந்த் खाजा நிசாமுদ্দீன் औलिया நாயகம் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு இவ்வாறு பயான் செய்து கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மேராஜ் ஷரீஃபுடைய ஏராளமான விசேஷமான செய்திகள் உண்டு. மாஷா அல்லாஹ் நாலு கணக்கில் இல்லை, மாச கணக்கில் இல்லை, வருஷ கணக்கில் பேசினாலும் முடியாது. மாஷா அல்லாஹ் மேராஜ் என்ன அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மாஷா அல்லாஹ் நம்ம ஒரு முக்தசர் பரக்கத்து ஷரீஃபுக்கு இந்த ராத்திரி மாஷா அல்லாஹ் என்ன எவ்வளவு பெரிய பாக்கியம். மாஷா அல்லாஹ் வரஃபஅனா லக ذிக்ரக் அந்த ஆயத் ஷரீஃபுக்கு கௌஸல்லாஹ் விளக்க சொல்லும்போது மாஷா அல்லாஹ் எவரும் அடைய முடியாத இடத்தை அடைந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் வரஃபஅனா லக ذிக்ரக். எந்த நபியும் ரசூலும் உலுல் அஸ்மும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துக்கு போனாங்க? அரிசலாம் தாண்டி போயிட்டாங்க. அரிசலாம் தாண்டி போயிட்டாங்க. மாஷா அங்க அல்லாஹ்வும் ரசூலும் தான் இருந்தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் தான் இருந்தாங்க, வேற அங்க ஒண்ணும் இல்ல. அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரஃபஅனா லக ذிக்ரக். மாஷா அல்லாஹ் கௌஸுல் ஆலம் தஃப்சீர் கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ் வரஃபஅனா லக ذிக்ரக் ஹபீபுல் ஆலமே நாம் தங்களுடைய திக்ரை தங்களுக்காக உயர்த்தினோம் அல்லாஹ். மாஷா அல்லாஹ் மாமான ஓ ஹபீபே தாங்கள் மாஷா அல்லாஹ் வந்த இடம் இருக்குது, அங்க யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. அது தாங்கள் மட்டும்தான் முடியும். மாஷா வேற யாருக்கும் முடியாது, வேற யாருக்கும் முடியாது. வரஃபஅனா லக ذிக்ரக். அப்போ மேராஜ் ஷரீஃபுடைய அக்பார் ஷரீஃப் மாஷா அல்லாஹ்னா ஏராளமான விஷயங்கள். மேராஜ் மாஷா அல்லாஹ் மூமின்களுக்கு ஒரு பெரிய இம்திஹான். மாஷா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருக்கரத்துல நாயகத்திலே ஒளிமயமான திரு கரத்தின் கீழ் கை வச்சேன்னா மக்காவுல முஸ்லிமான எத்தனை பேரு மேராஜுக்கு நாயகம் போயிட்டு வந்த உடனே அதை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் அறிவை யூஸ் பண்ணி என்ன அழிந்து போனவர் உண்டு பலர். அதே நேரத்துல ரசூல் சொன்னாங்க சத்தியம் சொல்லி மாஷா அல்லாஹ் கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற மகா உன்னதமான நாயகத்துடைய திருத்தோழர்கள் மாஷா அல்லாஹ் என்ன மேராஜை கொண்டு ஈமான்ல உச்சநிலை பெற்றது உண்டு. மாஷா அல்லாஹ் ஒரு சாரார் மாஷா அல்லாஹ் மேராஜை கொண்டு ஈமான்ல உச்சநிலை உருஜ் அடைஞ்சாங்க. மாஷா அல்லாஹ் ஒரு சாரார் மாஷா அல்லாஹ் குஷ் ஆபாத் ஆனாங்க. ஒரு சாரார் ஆபாத் ஆனார்கள், ஒரு சாரார் பர்பாதா போனாங்க. அறிவை யூஸ் பண்ணாத ஆள் என்ன ஈமானையும் ஈமான் தக்வா என்னும் கண்களை கொண்டு பார்த்தவர்கள் உச்சநிலை அடைஞ்சாங்க. மாஷா அல்லாஹ் அறிவு அங்க பயன்படுத்தினால என்ன அவுட் ஆகி போன, அறிவு பயன்படுத்தினா அவுட் ஆகி போயிட்டான். இப்ப மேராஜ் ஷரீஃப்ங்கிறது என்ன? மேராஜ் பயான் செய்யக்கூடிய எத்தனையோ பேருடையும் கூட
சில தடுமாற்றமான கோலங்களை நம்மளால பார்க்க முடியும். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஆழமான தொடர்பும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இமாம்களுடைய விசாலமான கிதாபுகளுடைய வெளிச்சமும் இல்லாத காரணத்தினால், வழிகாட்டுதல் முறை பெற்றுக்கொள்ளாத காரணத்தினால என்ன, மேராஜ் பயான் செய்யறேன்னு சொல்லி நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் எல்லா ஃபர்தையும் பூமியில வச்சு ரசூலுல்லாஹ் கொடுத்தான். தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அரிசிக்கு கூப்பிட்டு அல்லாஹ் கொடுத்தான். அப்ப இங்க தொழுகையை உயர்த்தி அது தொழுகையை கொடுக்கறதுக்காக ரசூலுல்லாஹ் கூப்பிட்டானா? இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்குது. அடே மேராஜ் போறதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். எப்படி மேராஜ் போனது கண்மணி நாயகம் காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய 53வது வயசுல, நபித்துவம் பகிரங்கப்பட்டது 40 வயசுல. நல்லா கவனிக்கணும். நபித்துவம் அவ்வல் நபி, ஆஹிர் நபி, லாஹிர் நபி, பாத்தின் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரல அரிசி அல்ல, முதல் படைப்பு கலம், எழுதுகோல். கலம் அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இது எழுதுகோல் படைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எப்படி இருக்கிறாங்க, நபியா இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பிறகு எத்தனையோ கணக்கில்லாத பல கோடி ஆண்டுக்கு பிறகு வர்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னா அல்லாஹ் அரிசியை படைக்கல. அரிசிக்கு முன்பு அல்லாஹ் படைச்சது கலத்தை, எழுதுகோலை. ஏன்னா அரிசுடைய தக்தீரும் அந்த கலம் தான் எழுதுனுச்சு. நமக்கு தக்தீர் இருக்கிற மாதிரி அரிசுக்கு தக்தீர் இருக்குது. அரிசுங்கிறது என்ன, சும்மா சாதாரண ஒரு கட்டடம் அல்ல. அரிசுங்கிறது சாதாரண ஒரு பிரமாண்டமான பில்டிங் அல்ல. அதுக்கு எல்லா மூமெண்ட்ஸ் இருக்குது. நமக்கு உண்டாகிற மாதிரி எல்லா எண்ணங்களும் அரிசுக்கு உண்டு. ஒரு சம்பவம் கூட என்ன, வித்ரியா ஷரீஃப் சதகத்துல்லா அப்பா நாயத்துடைய வித்ரியா ஷரீஃபுடைய விரிவுரை இருக்குது. நஃபஹாத்துல் ஐத்ரியான்னு பேர். அந்த நஃபஹாத்துல் ஐத்ரியால ஒரு சம்பவம் வரும். அரிசி நினைச்சாங்க ஒரு நாள், நம்மளை விட பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய படைப்பு யார் இருக்கிறார்? ஜிப்ரீல், மீகாயில், அத்தனை பேரும் நமக்கு கீழே தான். எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் நமக்கு கீழே தான் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்றாங்க. நம்மளை விட பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹ்வுடைய படைப்புல ஏது உண்டுன்னு அரிசி நினைச்சிச்சு. இதுக்கு ஏன் சொல்ல வர்றேன், அரிசிக்கு மூமெண்ட்ஸ், அசைவுகள் உண்டு, ஹரக்காத் உண்டுங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். நினைச்ச உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செஞ்சான், அரிசி சொன்னா, ஓ அரிசே பார், உயர்த்தி பார்வன் பார்வைன்னு சொல்லி சொன்னா என்ன, அப்படியே பாலை விட வெண்மையாக, பாலை விட வெண்மையாக தூய வெள்ளையில அரிசி அப்படியே, அது வரைக்கும் அந்த படைப்பு இல்லை. அரிசி இப்படி நினைச்சதுனால அல்லாஹ் உடனே நாட்டத்துல படைச்சிட்டான். அரிசை சுத்தி பிரம்மாண்டமான ஒரு படைப்பு போகுது 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 போகுது. அரிசி பார்க்குது. அரிசிக்கு எவ்வளவு தூரம் பார்வை இருக்குமோ அந்த பார்வை வச்சு பார்த்தா என்ன, அதாவது பூமியில இருந்து ஒரு மனுஷன் அரிசை பார்த்தா எப்படி இருக்கும், பூமியில உட்கார்ந்து அரிசை பார்த்தா எவ்வளவு தூரமா இருக்கும். அத மாதிரி அரிசி பார்க்குது பார்க்குது பார்க்குது, அது வாக்குல போய்கிட்டே இருக்குது. சுத்தி 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 ஒரு பெரிய பிரம்மாண்டம், இது ஒரு ஹையத், ஒரு பாம்பு. அதோட தலை மசாலா என்ன, அரிசி பார்க்குது இவ்வளவு தூரம் இருக்குதான்னு அன்னைக்கு தான் அரிசிக்கு தெரியும். அவ்வளவு தூரத்துல அதுல தலை இருக்குது. அந்த பாம்பட வாலு பக்கம் முழுசா அல்ல அரிசி சுத்த வச்சுட்டான். அந்த பாம்பு அங்க இருந்துட்டு சொல்லுது, மாஷா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். மாஷா அல்லாஹ் என்னது கலிமா சொல்லிக்கிட்டே இருக்குது. மாஷா அல்லாஹ் அரிசிக்கு அல்லாஹ் தஸ்கீயத் கொடுத்தான். மாஷா அல்லாஹ் அரிசிக்கும் ஹரக்கத்து உண்டுன்னு சொல்லுவார். நஃபஹாத்துல் ஐத்ரியா வித்ரியா ஷரீஃபுடைய ஷரஹ்ல இருக்குது. இது மாஷா அல்லாஹ் பதிவு செய்யப்பட்ட விஷயம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, இந்த அரிசெல்லாம் படைக்கப்படல,
களம் படைக்கப்படல, எழுதுகோல். அல்லாஹ்வுடைய முதல் படைப்பு எழுதுகோல், களம். அந்த களம் படைக்கப்படல. அதுக்கு முன்னாடியே கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுல் கரீமா இருக்கிறாங்க. நபியுல் கரீமா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அதத்தான் பூசரி இமாம் சொல்றாங்க, فإن من جودك الدنيا وضارتها ومن علومك علم اللوح والقلم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم فإن من جودك الدنيا وضارتها. நாயமே துனியா ஆகிரத்து, அது மட்டுமல்ல கலமும் கூட என்ன மாஷா அல்லாஹ் எழுதுறதுக்கு தங்கட இல்முலன் தான் அது எழுதுது. மாஷா அல்லாஹ் தங்கட வமின் உலூமக இல்ம லௌஹி வல் கலம், லௌஹு கலம் எல்லாம் தங்கட இல்ம கொண்டு தங்கட நூற கொண்டு தஹ்லீக் செய்யப்பட்டது நாயகமேன்னு சொல்லி தராங்க. மாஷா இப்போ மாஷா அல்லாஹ் என்ன காலத்தை கடந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் நமக்கு என்னன்னு சொன்னாங்க, 40 வயசுல நாயகத்துக்கு ஒன்றும் நபித்துவம் புதுசா வரல. 40 வயசுல நபித்துவம் பகிரங்கப்பட்டுச்சு. 40 வயசு நபித்துவம் பகிரங்கப்பட்டுச்சு. மாஷா அல்லாஹ். அப்ப அவ்வல் நபி, ஆஹிர் நபி, லாஹிர் நபி, பாத்தின் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பகிரங்கப்படுறதுக்கு முன்னாடியே நாயகம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. எங்க நபித்துவம் பகிரங்கப்படுறதுக்கு முன்னாடியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்காங்க. 40 வயசுக்கு முன்னாடியே விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஏதோ தொழுகையை புதுசா அல்லாஹ் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசுக்கு ஒன்றும் கூப்பிடல. சொல்ல போனா என்ன, கண்மணி நாயகத்துடைய வாசஸ்தலம் மக்கா என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுல் கரீமுடைய புனித பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க, உம்மா நாச்சியார பரிசுத்தமான மனைவி தந்து எந்த ஊர்ல வந்தாங்க, மதீனா மக்கா முக்கர்ரமால தான் நாயகம் பிறந்தாங்க. ஜனத சோஸ்தர புனித பூமி. அப்ப மக்கா ரசூலுல்லாஹ்வுடைய ஒளிமயமான மீலாதுல் கரீம் மௌலிதுல் கரீம் நடந்த பூமி, புனித பூமி. மக்கா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு இருப்பிடம். மதீனா ஷரீஃப்க்கு முன்னாடி மக்கா ஒரு இருப்பிடம். புரிஞ்சா? மதீனா ஷரீஃப்க்கு நாயகம் வர முன்னாடி மக்கா இருப்பிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி மக்காக்கு வர முன்னாடி அரசு ரசூலுல்லாஹ்வோட இருப்பிடம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்க்கு அரசு தேவையில்லை. அல்லாஹ்க்கு அரசு தேவை. அரசு யாருடையது? ஜானிஷின் அரிஷே பரீன் அஹ்லு பைத் அத்தஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி நாயகம் என்ன சொல்லி தராங்க? அரசு மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசஸ்தலம். மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிலாக்ஸ் பண்ற இடம் அது. மாஷா அல்லாஹ். ஜானஷீன் அர்ஷே பரீன். புரியுதா? அரிசி என்னது? யாராவது ஒருத்தன் அல்லாஹ் அரிசில இருக்கிறான்னு சொன்னா காபிரா போயிடுவான். என்ன ஆயிடுவான்? அல்லாஹ் அரிசில் இருக்கிறான்னு சொன்னா ஏன் காரணம் என்ன? அரிசிங்கிறது ஹாதிஸ். அரிசிங்கிறது இல்லாமையிலிருந்து உண்டானது. அல்லாஹ் கதீமானவன். கதீம் எப்படி ஹாதிஸ்ல போகும்? சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அர்-ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவாங்கற குர்ஆன் ஷரீஃபுடைய ஆயத்துக்கு மாஷா அல்லாஹ் தஃப்சீர் சொல்லும்போது சொல்றாங்க, அல்லாஹ் அர்ஷில் அவனுடைய ஆட்சியை நிலைப்படுத்தினான். அவனுடைய ஆட்சியை அல்லாஹ் நிலைப்படுத்தினான் தவிர அல்லாஹ் அவன அர்ஷுக்குள்ள உட்கார்ந்துட்டு இல்ல. ஏன்னா அர்ஷுங்கிறது முகய்யது, அல்லாஹ் முத்லக். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பா இருந்தாலும் அரசுங்கிறது ஒரு ஹல்க், கிரியேட்டட், படைக்கப்பட்டது, படைப்பு. அல்லாஹ் யார்? ஹாலிக், படைப்பாளன். புரிஞ்சா? அப்ப அரிசி யாருட? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பங்களால அரிசி ஒரு பங்களா. ரசூலுல்லாஹ்க்கு என்ன? பல பங்களாக்கள்ல அரிசி ஒரு பங்களா. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லையா? புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அரிசிக்கு அழைச்சிட்டு போறார்.
இந்த அழைச்சுக்கிட்டு போற விஷயத்த அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா சொல்றான்னா, இப்ப நம்ம வீட்டுல மாசால பிள்ளை கல்யாணம் வருது, இன்விடேஷன் அடிப்போம். அது யாராவது ஒரு ஆள் கையில கொடுத்து, இப்ப நாகூர் ஷரீஃப்லாம் அந்த காலத்துல என்ன ஊரா எல்லா வீட்லையும் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். என்ன ஃபார்சில இன்விடேஷனுக்கு ருஹ்தான்னு பேர். ஃபார்சி ஜுபான ருஹ்தா. அது ருஹ்தாங்கிறது நம்ம நாகூர் பாஷையில ரோக்கான்னு மருவி போயிடுச்சு. ருஹ்தா ரோக்கா ஆயிடுச்சு. ரோக்கா கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பார், ஊரு சொல்லின்னு பேர். அவர் போய் என்ன செய்வாரு, எல்லா வீடும் கொடுத்துட்டு வருவாரு. அவர் ஒரு ரோக்கா கொடுத்தா அவருக்கு அது ஒரு காசு உண்டு கொடுக்கணும்ல அவருக்கு. என்ன அவருக்கு கூலி உண்டு. என்ன ரோக்கா கொடுத்துட்டு வந்தா ஒரு ரோக்காக்கு இவ்வளவு சொல்லி மாசாலும் அப்ப நம்ம என்ன செய்வோம், இன்விடேஷன் அடிச்சா அப்படி கொடுத்துருவோம். அப்ப இந்த காலத்துல என்ன வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்பிடும். இப்ப மனுஷன் என்ன மிஷினை விட வேகமா 24 மணி நேரம் இல்லை 66 மணி நேரம் தான் கூட பத்தாது. இப்போ அப்படி சமானமா போயிடுச்சு. அதனால என்ன இன்விடேஷன் இங்கே தான் கொடுக்குறது. வெளிநாட்டுல எல்லாம் என்ன இது இதுல அது என்னது வாட்ஸ்அப்பா, அது வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுரும். புரிஞ்சா வந்தா வர கட்டி போங்கிற மாதிரி வேலைங்கதா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அப்படி இன்விடேஷன் அடிச்சு கொடுத்து ஒரு முக்கியமான ஆள், நமக்கு ரொம்ப பெரியமான ஒரு அந்தஸ்தான ஒரு சங்கையான ஆள். அவன் என்ன செய்வான், வீட்டுல மாஷா அல்ல உள்ள பிள்ளைகளோட யாராவது இன்விடேஷன் கொடுத்துட்டா கூட வீட்டுல குடும்பத்தோட ஒரு புள்ள போய் கல்யாணம் மாதிரி வீட்டுல நல்லது கட்டாயம் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் அனுப்பி ஸ்பெஷலா கூப்பிடுறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள், ரொம்ப ரொம்ப விசேஷமான. என்ன செய்வோம், வீட்டு சொந்த ஆளே போவாப்புல, வாகனமும் கொண்டுட்டு போவாப்புல. வாகனம் கொண்டுட்டு போய் சொந்த ஆளு போய் கூட்டிட்டு வர. அப்ப அழைப்புங்கிறது 3 விதமா இருக்குது. அழைப்பு 3 விதமா இருக்கு. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் என்ன நபியே ஃபுலான் ஏரியா மீகாத். மீகாத்னா என்ன, ஒரு எல்லை. இந்த எல்லையில நீங்க வந்துருங்க. இது இன்விடேஷன் ரோக்கா கொடுத்து விடுற மாதிரி. புரிஞ்சா, இங்க வந்துருங்கட்டான் அல்லாஹ் துருசனா மலைக்கு. புரிஞ்சா, அதே மாஷா அல்லாஹ் பெரிய அற்புதம் அல்லாஹ் நிகழ்த்துறான். சித்திகா குர்ஆன் ஷரீஃப்ல சித்திகான்னு சொல்லப்பட்டவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தினி. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பத்தினித்தனத்துக்கு உத்தமத்தனத்துக்கு சத்திய நிலைக்கு அல்லாஹ் சாட்சி ஆகுறான் குர்ஆன் ஷரீஃப்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் சொல்லும்போது சித்திகான்னு அல்லாஹ் குறிப்பிடுறான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து. இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈசா நபி என்ன அற்புதமா கொடுக்கிறான். எந்த ஆணுடைய நிழலும் கூட அவங்க மேல படாம அல்லாஹ் என்ன அவனோட குதிரத்தை கொண்டு கொடுக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி லி அஹபி லக்கி, நான் உங்களுக்கு ரப்புடைய ரசூலா வந்து அல்லாஹ்வுடைய தூதரா வந்து நான் உங்களுக்கு என்ன அற்புதமான அந்த குழந்தைய கொடுத்துட்டு போ வந்திருக்கிறேன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான். இது 2வது அழைப்பு. இன்விடேஷன் மட்டும் கொடுக்காம என்ன ஒரு முக்கியமான ஆள் அனுப்புறது. ஜிப்ரீல் யாரு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவோட எல்லா அம்பியாக்களுக்கும் வஹி கொண்டு போகக்கூடிய அல்லாஹ்வுடைய அபுத் அல்லவா. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புறான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. மாஷா அல்லாஹ். புரியுதா? 2வது அழைப்பு. 3வது சொந்த ஆளு. யாரு அந்த ஃபங்க்ஷன் யாரு ஆர்கனைஸ் பண்றாப்லையோ ஆர்கனைசரே நேரா போற மாதிரி வாகனம்லாம் கொண்டு விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜ் ஷரீஃப் அல்லாஹ் அழைச்சான். எப்படி அல்லாஹ் அழைச்சான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நம்ம புராக்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், சும்மா புராக் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 70,000 புராக்குகளை கொண்டு விட்டு வந்து சிதறத்துல் முன்தஹா நிப்பாட்ட சொன்னான்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் உள்ள 70,000 புறாக் வந்து நிப்பாட்டினாப்ல. காரணம் என்ன? ஹபீபுல் ஆலத்துக்கு மாஷா அல்லாஹ் வாகனம் அல்லாஹ் செலக்ட் பண்றான். புரிஞ்சா? விளங்குதா? இப்ப கார் விற்கிறாள், அவர் காரை பத்தி இல்மெல்லாம் யாருக்கு இருக்கு? அவருக்கு இருக்கும். அப்புறம் என்கிட்ட போய் கேட்ட எனக்கு தெரியுமா? எனக்கு குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும். காரை பத்தி தெரியுமா? வாட்சி பத்தி கேட்ட எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஜிப்ரீலே ஒரு வாகனத்தை எடுத்துக்கிட்டு போகணும்னு சொல்லல, குழந்தை நிப்பாட்டு. 70,000 புறாக்கள் நிப்பாட்டப்படுது மாஷா அல்லாஹ் சித்ரத்துல் முன்தஹா. 70,000 புறாக்களை அல்லாஹ் பார்க்கிறான் மாஷா அல்லாஹ். எந்த வண்டி தன் ஹபீபுல் ஆலத்துக்கு அனுப்பலாம். அந்த 70,000 புறாக்களையும் ஒவ்வொரு புறாக்குடைய ஜபஹத் ஷரீஃப் முபாரக்கா நெத்திரை ஒவ்வொரு கலிமத் ஷரீஃப் எழுதிருக்குது மாஷா அல்லாஹ். அதுல ஒரு புறாக்கு அல்லாஹ் பார்க்கிறான், அதோடைய நெத்தியில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதிருக்குது மாஷா அல்லாஹ். ஜிப்ரீலை இந்த புறாவை பிடிச்சிட்டு போ மாஷா அல்லாஹ். 70,000 புறாக்களை மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துக்கு புறாக்கு யாரு செலக்ட் பண்றா? அல்லாஹ் செலக்ட் பண்றா மாஷா. அந்த புறாக்கோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் வரல, 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகள். யாரு கூட? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட 70,000 ரஹ்மத்து. இந்த ராத்திரி சும்மா ராத்திரி அல்ல, இந்த ராத்திரி சாதாரண ராத்திரி அல்ல மாஷா. என்னோட பழக்கம் மாஷா, அது என்ன குளிரா இருந்தாலும் திங்கக்கிழமை ராத்திரி என்ன உதயம் ஆயிட்டா குளிக்காம மகரிப் மாஷால தொழுவிக்க மாட்டேன். அது என்னமோ இன்னைக்கு லேட் ஆயிரும் சொல்லிதான் அல்லாஹ் மாஷால பகலே குளிச்சு விட்டேன். சுடு தண்ணினா குளிரா இருக்கு நேத்த சொன்னேன். இருந்தாலும் பார்த்தேன், நீங்க எல்லாரும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃபுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் மகத்தான மகத்துவங்களை கேட்கணும்னு ஆசையோட வந்திருக்கும் போது உங்க எல்லாரும் வெயிட் பண்ண வச்சு நான் போய் குளிக்க வேணாம் மாஷால. என்ன பூமியின் எப்போதும் தாகிர் தான் மாஷால. என்ன மைக் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு மாஷா. முதல் சொன்னது நான் டீக்கு குடிச்சிட்டு மாஷால குளிச்சுட்டு வந்து இசாக்கு பிறகு பயான் செய்யலாமான்னு தான் பார்த்தேன். இப்போ குளிர் காலமா இருக்கு. சில பேர் என்ன கை காலு இது ஆளுக்கு போய் படத்துக்கு விட்டுட்டா என்ன பாவம். நல்ல சொல்லு கால் விடுறதும் மிஸ் ஆகிடக்கூடாது. நம்ம குளிக்க போறதுனால நம்ம விடிய குளிச்சுக்கணும். நினைச்சா அப்ப என்ன 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது. ஜிப்ரீல் மட்டுமா அல்ல, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் யாரு? பைத்துல் மாமூர்னு 7வது வானத்தில் இருக்குது. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். அங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். பைத்துல் மாமூர் வானலோகத்தோட காபத்துல்லா ஷரீஃப். நம்ம மக்கால இருக்கிற காபா இருக்குது, அந்த பைத்துல் மாமூருக்கு நேர கீழே இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திருவாய் வந்து அருள் செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கிருந்து ஒரு பொருளை போட்டா நேரா இந்த காபால மேல வந்து விழுந்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு டைரக்ஷன் கரெக்டா இருக்குது மாஷா. பைத்துல் மாமூர், பைத்துல் மாமூருடைய ஹதீபு அங்க உள்ள பேசிமாம் யாரு? மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். பைத்துல் மாமூருடைய ஹதீப் யாரு? புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ்ங்க, கதை இல்ல, தாரீഖ புஸ்தகம் அல்ல. ஜாமிஉ ஸஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா. பைத்துல் மாமூருடைய முஅத்தின் மீகாயில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பைத்துல் மாமூர்ல, பைத்துல் முகத்தஸ் அல்ல, பைத்துல் மாமூர். இந்த பைத்துல் மாமூர்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் மீட் பண்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. இந்த பைத்துல் மாமூர்ல 500 வருஷம் பிரயாண தூரத்துக்கு பெரிய மனாரா இருக்குது. அல்லாஹ் அக்பர் கபீரா. 500 வருஷம் டிராவலிங் டிஸ்டன்ஸ்ல பைத்துல் மாமூருக்கு மேல அது இருக்குது, 7வது வானத்துக்கு மேல. அங்க 500 வருஷம் டிராவலிங் பண்ற அளவுக்கு பிரம்மாண்டமான மனாரா. அந்த மனாராக்கு மேல ஏறி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாங்க சொல்லுவாங்க மாஷா. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க மாஷா. அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாருங்க மாஷா. அல்லாஹ் ஒரு தடவை சொன்ன மாஷா என்ன? சாதிக்க முடியாத எந்த காரியம் கிடையாது, எல்லாம் சாதித்து விடலாம்ங்கறாங்க ரசூலுல்லாஹி மாஷா. எப்போ அல்லாஹ்வை யாரு நீ விளங்கிட்டு சொன்ன? அல்லாஹ் ஒரு தடவை சொன்னா போதும்.
சாதிக்க முடியாத ஒரு காரியம் எல்லாம் சாதிச்சிடலாம். இஸ்ம ஜலால் அந்த திரு நாமத்துக்குள்ள நாயன் இருக்கிறானே, அந்த நாமத்துக்கு சொந்தக்காரன், அவன் மகா வல்லமை பேர் ஆற்றல் எப்படிப்பட்டது மாஷா அல்லாஹ். இந்த படைப்போல நமக்கு சாட்சி சொல்லுது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த தஹ்லீகாத் மக்லூகாத் நமக்கு சாட்சி சொல்லுது மாஷா அல்லாஹ். அவ எவ்வளவு தூரம், 500 வருஷம் டிராவலிங் தூரம். அந்த பைத்துல் மாமூருக்கு மேல மனாரா, அந்த டவருக்கு மேல ஏறி பாங்க சொல்ற முஅத்தின் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் பைத்துல் மாமூருடைய பேசிமாமு மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் 2 பேரும் 70,000 1,40,000 ரஹ்மத்துடைய மலக்குகள் மாஷா அல்லாஹ். புராக்கோட ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன கூட்டிட்டு போறதுக்கு, நாயகத்தை அரிசி கூட்டிட்டு போறதுக்கு என்ன இவ்வளவு குத்தாமீன்கள், இவ்வளவு காதிமீன்கள் மாஷா அல்லாஹ். நாயகத்துக்கு எத்தனை காதிமே? 1,40,000 ரஹ்மத்துடைய மலக்குகள் குத்தாமீன்கள். ஜிப்ரீலும் ஒரு காதி, மீகாயிலும் ஒரு காதி மாஷா அல்லாஹ். அதுதான் அவங்க கௌசலால என்ன தாஜ் சலவத் ஷரீஃப்ல ஜிப்ரீல் காதிமஹுன்னு சொல்லி தர்றாங்க மாஷா அல்லாஹ். ஓதுறவங்க சலவாத் தாஜ்ல ஜிப்ரீல் காதிமஹு. ஜிப்ரீல் யாரு? அவர்களோட காதிம், கண்மணி நாயகத்துடைய காதிம் மாஷா அல்லாஹ். ஒரு சஃபருக்கு நாயகத்துக்கு அல்லாஹ் அக்பர் கபரா. இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்துகிட்டு இருக்கிற கௌரவத்தை போல யாருக்கும் கொடுத்ததும் இல்லை, அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க போறதும் இல்லை மாஷா அல்லாஹ். யாருக்கும் நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற கௌரவம் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கறதும் இல்லை, கொடுத்ததும் இல்லை, கொடுத்துக்கிட்டும் இல்லை, கொடுக்க போறதில்லை. முக்காலத்திலும் கிடையாது, பாஸ்ட்லயும் கிடையாது, கரண்ட்லயும் கிடையாது, ஃபியூச்சர்லயும் கிடையாது. மசாலா என்ன? 1,40,000 ரஹ்மத்துடைய மலக்குகள் ஜிப்ரீல் மீகாயில். இவ்வளவு பெரிய ஜமாத் புராக் கூட்டிட்டு என்ன நேரா வர மக்கா முக்கர்ரமாவுக்கு. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மாஷா அல்லாஹ் நாயகம் தன்னுடைய பிஸ்தர் ஷரீஃப்ல தன்னுடைய பிஸ்தர் ஷரீஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பிஸ்தர் ஷரீஃப்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன அமைதியான முறையில நாயகம் அவர்கள் இஸ்திராஹத் செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. நாயகம் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கண்மணி நாயகத்தை அன்போடு பிரியத்தோடு பாசத்தோடு நாயகத்தை தன் உயிருக்குள்ள வச்சு போற்றி வளர்த்துக்கிட்டு வந்த பாசமிகு சின்ன வாப்பா அம்முல் கரீம் மௌலல் ஆலமீன் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை பெற்றெடுத்த பெருமகனார் சின் அபூ தாலிப் நாயகத்துடைய திருமகள் சினா அலி நாயகத்துடைய சகோதரி உம்மு ஹானி பின்தி அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்ல நாயகத்துக்கு என்ன சின்ன வாப்பா மகன் தங்கச்சி வேணும், உக்து தையபா. அவங்க வீட்ல உம்மு ஹானி வீட்ல எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிஸ்தர் ஷரீஃப்ல நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன ராஹத்தா இஸ்திராஹத் செய்றாங்க மாஷா அல்லாஹ். நாயகம் ராஹத்தா இஸ்திராஹத் ஷரீஃப் செய்றாங்க மாஷா அல்லாஹ். இஸ்திராஹத் செய்யக்கூடிய ஈருலக ரட்சகர் எம்பெருமானார் நம் மாறிற்கு அதிபதியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ர மஜ்தவ நாயக கோமான் அவர்களை அழைக்கிறதுக்கு வர்ற இவ்வளவு பெரிய கூட்டம் 1,40,000 ரஹ்மத்துடைய மலக்குகள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் புராக் எல்லாம் வீட்டு வாசல்ல நிக்குது. உம்மு ஹானி வீட்டு வாசல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் மேல உள்ள முகட்டை திறந்துக்கிட்டு உள்ள இறங்குறாங்க. அல்லாஹ்வோட உத்தரவுப்படி மேல ஓபன் பண்ணிட்டு ஏன்னா கதவு பூட்டிக்கிறது பாபு ஷரீஃப், அல்லாஹ் உத்தரவு கொடுத்துட்டான் ஜிப்ரீலே மேல திறந்துக்கிட்டு உள்ள இறங்கு. மேல திறந்துக்கிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ள இறங்குறாங்க மாஷா.
தாரணி போற்றும் தன்னிகரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்து வ நாயகோமான் தனக்கே உரிய அந்த தவாதுல நாயகம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல தன்னுடைய அபுதியத்தை இல்ஹார் செய்யறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹ் முன்னாடி தான் ஒரு அடிமையா இருக்கணுங்கிறத ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தன்னை மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ உறவு வச்சானோ அல்லாஹ்வுடைய அடிமை தான்ங்கிற அந்த நிலையிலேயே உறவு கொள்வாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகத்தை எப்போ உறவு கொண்டாலும் அபுதியத்தை வச்சு அல்லாஹ் உறவு கொள்ள மாட்டான், மஹபூபியத்தை வச்சு அல்லாஹ் உறவு கொள்வான். என்ன புரியுது? அல்லாஹ் இதமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல எப்போதும் தான் அபுதுங்கிறத வெளிப்படுத்தி காட்டுறது ரொம்ப ஆசைப்படுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவோ நாயகத்தை தன்னுடைய மஹபூபியத்தை கொண்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சுஹபத் செய்வான். மாஷா அல்லாஹ் இங்க ஜிப்ரீலுக்கு உத்தரவு விடுறான். ஜிப்ரீலே என் ஹபீபுரால நான் இஸ்திர்ஹாத் செய்யறாங்க, என்னுடைய மஹபூபியத்தை உங்க மூலமா நான் இல்ஹார செய்யறேன். நீங்க போய் என்ன என் ஹபீபுடைய சங்கையான அந்த தூக்கத்தை உறக்கத்தை நீங்க போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. என்ன செய்யணும்? என் ஹபீபுல் ஆலத்துடைய கதமைனி ஷரீஃபைன ஜிப்ரீலே உங்களுடைய காஃபூர் ஐனைனை கொண்டு மாஷா அல்லாஹ் தக்பீர் செய். மாஷா அரபில காஃபூர்னு சொன்னா கற்பூரம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்கள் இருக்குது, அது கற்பூரம் மாதிரி இருக்குமா மாஷா அல்லாஹ். அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்களுக்கு எப்படி சொல்லப்படும்? காஃபூர் ஐனைன்னு சொல்லப்படும். ஜிப்ரீல தங்களுடைய காஃபூர் ஐனைனை கொண்டு என்ன செய்யுங்க? என் ஹபீபுல் ஆலத்துடைய கதமைன ஷரீஃப் போய் தக்பீர் செய்யுங்க. மாஷா அல்லாஹ். முத்தமிடுங்க. மாஷா அல்லாஹ். கதம் போசி பண்ணுங்க. மாஷா அல்லாஹ். உங்களுடைய காஃபூர் ஐனைனால ஹபீபுல் ஆலத்துடைய கதமைன ஷரீஃப் தக்பீர் செய்யும்போது அந்த பரதுல அந்த குளிர்ச்சியில என் ஹபீப் எழும்புவாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப கேட்குவாப்ல, என்ன ஜிப்ரீல வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. அப்ப சொல்லுங்க விஷயத்தை எல்லாம். அல்லாஹ் அக்பர் கபீரா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பி அரினி ரப்பி அரினி ரப்பி அரினி துடிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஒரு தரம் இல்ல 10 தரம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. 10 தரம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் 10 தரம். ஏன்னா அல்லாஹ் மூசா நபியோட பேசுறான். கல்லவல்லா மூசா தக்லீமா. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் பேசுறான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பேசும்போது மாஷா அல்லாஹ் அவன்ற சௌத்துல் கரீம், அவனுடைய தெய்வீக அந்த அற்புதமான அந்த தொனியில ஓசையில மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னிட்டாங்க. யாருக்கு மயக்கம் வராது? அல்லாஹ்வோட பேசுறாங்க. அட ஒரு காதலிக்கு போன்ல பேசினா துடிக்கிறான், பைத்தியம் பிடிச்ச அலையறான். 2 நாளைக்கு போன் பண்ணாக்கட்டி என்ன பித்து பிடிச்சவா நிக்கிறான். வேலை கணிச்சா இங்கே மாலிக்குல் முல்க் இலாஹுல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் பேசுறா. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பேச்சுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே மயங்கி ரப்பி அரினி ரப்பி அரினி அல்லாஹ் ஏ ரப்பே நான் உன்னை காணணும் அல்லாஹ், உன்னை காணணும் அல்லாஹ், உன்னை காணணும் அல்லாஹ்னு துடிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்றான், லன் தரானி லன் தரானி. மூசா என்ன நீங்க காண முடியாது, என்னை காணக்கூடிய ஒரே என் தெய்வீக கருவூலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஐனைனி ஷரீஃபைனை தவிர என்ன வேற யாராலும் காண முடியாது. மூசா லன் தரானி கலீமுல்லாஹ், மூசா நபியுல்லாஹ் ரசூலுல்லாஹ் கலீமுல்லாஹ் உலுல் அஸ்ம் சாஹிப கிதாப். துடிக்கிறாங்க துடிக்கிறாங்க துடிக்கிறாங்க. ரப்பி அரினி ரப்பி அரினி ரப்பி அரினி. ஒரே ஜவாப் லன் தரானி. முடியாது மூசா, என்ன நீங்க காண முடியாது. நீங்க அதுக்கு சக்தி பெற மாட்டீர்கள். நீங்கள் அல்ல, எவரும் சக்தி பெற மாட்டார். அதுக்கான மகா உன்னதமான பேர் ஆற்றலுக்குரிய நாயகர் ஜாத்தே முஹம்மதி ஒண்ணுதான். மாஷா அல்லாஹ். ஜாத்தே முஹம்மதி ஒண்ணுதான். மாஷா அல்லாஹ். நாளை கபூர்ல போய் சொல்லணும்பா. அரே கபூர்ல என்ன ரசூலுல்லாஹ் பத்திட்டாங்க என்ன நமக்கு விசாரணை வரும்.
புகாரி ஷரீஃப்ல என்ன பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மர் ரப்புக்குங்கிற ஹதீஸ் வரல புகாரில, மா தீனுக்குங்கிற ஹதீஸ் புகாரில வரல, அதெல்லாம் அபூ தாவூத் ஷரீஃப்ல வருது. புகாரில வர்றது ஒரே ஹதீஸ் தான். மாஷா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருக்கோலத்தோட வந்து நாயகன் தஜல்லி ஆகுவாங்க. மாஷா அல்லாஹ் மலக்குகள் கேட்குவாங்க, மா இல்முக ஹாதல் பஷர், இவர்களை குறித்து என்ன படிச்சுட்டு வந்தா துனியால வாழ்ற காலத்துல? மாஷா அல்லாஹ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்தா?